இப்போ இந்த வீடியோவில் நம்ம டயட் பிரேக்ஸை பற்றி பார்ப்போம். மெயின் ரீசன் இது எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் டயட் பிரேக் அப்படின்னா சீட் மீல் சீட் டே இது மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது மாதிரி இல்லை. சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச்சஸ்லாம் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ப் சைக்கிளிங், இந்த ஹை கார்ப் டே, லோ கார்ப் டே இது மாதிரி கொண்டு போறதா இருக்கட்டும், இல்ல ரீஃபீட் டேஸா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி நிறைய சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச்சஸே இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணேன். இந்த டயட் பிரேக்ஸ்ன்றதை எப்போ யூஸ் பண்ணுன்றத சொல்றேன். இது அதிகமா பல்கிங்ல யூஸ் ஆகாது. இப்போ நீங்க கட்டிங்ல இருக்கீங்க, இல்ல ஃபேட் லாஸ்ல இருக்கிறப்போ இந்த டயட் பிரேக்ஸ்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டயட் பிரேக்ஸ்ன்றது என்னோட கிளையன்ஸ் ரொட்டீனா இருக்கட்டும், இல்ல ஈவன் என்னோட ரொட்டீன்லுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருக்கும். இதோட அட்வான்டேஜஸ்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். மெயினா இந்த டயட் பிரேக்ஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்றது, அட்வான்டேஜஸ்லாம் என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கட்டிங் ஃபேஸ்ல இருக்கீங்க, ஒரு சர்டன் பீரியட் நீங்க டெபிசிட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க ஹார்மோனெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு டயட் பிரேக்ஸ்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க சர்டன் பீரியட் கட்டிங்ல இருக்கப்போ உங்க பாடி வந்து ஸ்டார்வேஷன் மோட், ஹங்கர் மோடுன்றதுக்கு போகும். ஸோ நீங்க இது மாதிரி டயட் பிரேக்ஸ் எல்லாம் நடுவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்க பாடி வந்து அந்த டெபிசிட்டுக்கு அடாப்ட் பண்ணாம எனர்ஜி சிஸ்டமா ப்ராப்பரா யூஸ் பண்ணும். மெயினா அந்த டயட் பிரேக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கட்டிங் ஸ்டேஜ் அப்போ பசிக்கிட்டே இருக்கிறது, ஸோ இதெல்லாம் ரொம்பவே கம்மியாகும். அண்ட் நீங்க கட்டிங்ல இருக்கப்ப நிறைய வாட்டி ஃபேஸ் பண்றீங்க. ஒன்ஸ் வந்து உங்க ஸ்ட்ரென்த்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்க அந்த டயட் பிரேக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த டயட் பிரேக்ஸ்னால இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நீங்க கான்ஸ்டன்ட் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்போ உங்க பாடியா இருக்கட்டும், இல்ல உங்க மைண்டா இருக்கட்டும், சர்டன் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ இது மாதிரி டயட் பிரேக்ஸ்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு கான்ஸ்டன்டா நீங்க எப்பயுமே டயட்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஒன்ஸ் ஆயில் நீங்க இது மாதிரி அதிகமா சாப்பிட்றப்போ உங்க பாடின்றது இன்னுமே எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த டயட் பிரேக்ஸ்ல சர்டன் டைப்ஸ் இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்ப் சைக்கிளிங். இப்போ கார்ப் சைக்கிளிங்னா இப்போ நீங்க கான்ஸ்டன்டா எல்லா நாளுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் கார்ப் எடுக்காம சர்டன் டேக்கு ஹை கார்ப் டே, மீடியம் கார்ப், சர்டன் டேக்கு லோ கார்ப், ஸோ இது மாதிரி பிரிச்சு எடுக்கிறது தான் கார்ப் சைக்கிளிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி மெத்தட்ஸ்ல நீங்க ஒரு காம்படிஷன் ப்ரெப்ல இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க வீக்லி கலோரிஸ் அண்ட் கார்ப்ஸை நீங்க நோட் பண்ணிக்கணும், அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர் டே வந்து ஒரு 2000 கலோரிஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட வீக்லி கலோரிஸ் வந்து ஒரு 14,000. ஸோ நான் இப்போ எல்லா நாளுமே 2000 கலோரிஸ் எடுக்காம அதே அமௌண்ட் ஆஃப் கார்ப் எடுக்காம சர்டன் டேக்கு 1800 கலோரிஸ் வச்சு அதில் லோ கார்ப் டேயா வச்சுப்பேன். சர்டன் டே வந்து 2500 கலோரிஸ் வச்சு அது ஹை கார்ப் டேவா வச்சுப்பேன். சில நாள் மட்டும் இல்ல இன்பிட்வீன்ல இருப்பேன். ஸோ இது மாதிரி தான் நீங்க கார்ப் சைக்கிளிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ நீங்க ஒன்ஸ் பர்ஃபெக்டா நீங்க என்ன கார்ப் எடுக்கிறீங்க, எவ்வளவு கலோரிஸ் எடுக்கிறீங்கன்றதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க ஈஸியாவே கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த லோ கார்ப் டேவா இருக்கட்டும், இந்த ஹை கார்ப் டேவா இருக்கட்டும், இல்ல நீங்க ரேண்டமா வைக்காம உங்களுக்கு என்னன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஃபெட்டிக் அதிகமா இருக்கு, இல்ல ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஹை கார்ப் டே வச்சுட்டு நீங்க ரெஸ்ட் டேஸா இருக்கட்டும், இல்ல கார்டியோ கம்மியா பண்ற டேஸா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் நீங்க லோ கார்ப் டேவா வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரீஃபீட் டேஸ். இந்த ரீஃபீட் டேஸ்ன்றதை நான் ரொம்ப ரிப்பீட்டடாகவே யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கட் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ரீஃபீட் டேஸ்ன்றது ஆரம்பிச்சிடும். அண்ட் போக போக அந்த ரீஃபீட் டேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்குமே சான்சஸ் நிறைய இருக்கும். இதையுமே ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீக்லி கலோரிஸை நோட் பண்ணிட்டு ஒரு 6 டேஸ் ஆஃப் லோ டேஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14,000 கலோரிஸ் தான் என்னோட வீக்லி கலோரிஸ் அப்படின்னா இப்போ நான் வீக்லி ஒரு 6 டேஸ் வந்து 1900 கலோரிஸ்ல இருந்துட்டு ஒரு நாள் மட்டும் ஒரு 2700 கலோரிஸ்ல இருக்கலாம். ஸோ இப்படி பண்றப்ப என்னோட டயட்ல ஒரு பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மென்டலா என்னோட ஃபெட்டிக் லெவலையும் மேனேஜ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் மெயினான விஷயம் என்னன்னா கிளைகோஜன் ரெப்ளேஸ்மெண்ட்ன்றது. ஸோ நீங்க வீக் ஃபுல்லா டெபிசிட்ல இருக்கப்போ மசில் கிளைகோஜன் ரொம்ப லோவா இருக்கும். ஸோ நீங்க வீக் ஃபுல்லா ஃபிளாட்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ரீஃபீட் டேன்னு வச்சு அதில் ஹை கார்ப்ஸ் எடுக்கிறப்போ உங்க கிளைகோஜன் ஸ்டோரேஜ் நல்லா ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி வீக்லி ஒரு 1 or 2 டேஸ் மட்டும் நீங்க ஃபுல்லரா தெரியறப்போ நீங்க லாங் டேர்ம்ல கட்டிங்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அண்ட் இது உங்க ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ரீஃபீட் டேஸ்ன்றதுல நான் சில கஸ்டமைஸுமே பண்ணுவேன். ஸோ அதுவுமே நான் எப்படின்னு சொல்றேன். சில ரீஃபீட் டேஸ்ல ஹை கார்ப் மட்டும் இருக்கும், சில ரீஃபீட் டேஸ்ல ஃபேட்டுமே இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை ரிப்பேர் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரீஃபீட் டேஸ்ன்றத 2 இடத்துல யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து ரெஸ்ட் டேஸ், ரொம்ப வீக்கான மசில் இருக்கு, ஸோ அதை ட்ரெயின் பண்றப்போ இன்னுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். இப்போ கிளைண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ரீஃபீட் டேஸ்ன்றது ரெஸ்ட் டேஸ்ல இருக்கும். பட் இதுவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு மசில் வீக்கா இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்குலாம் ஒர்க்கிங் டேஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஸோ இப்போ ரீஃபீட் டேஸ்ன்றத நீ வீக்லி ஒன்ஸ் வைக்கலாம்.
ஆர்எல்ஸ் நீங்க ரீஃபீட் வீக்ன்ற மாதிரி கூட வைக்கலாம். சில பேர்லாம் ஓவர் தி இயர் வந்து டெபிசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 130 கேஜி. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நாள் டெபிசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் ரீஃபீட் டேஸ்ன்னு இல்லாம ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் டெபிசிட்ல இருந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரீஃபீட் வீக்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு மென்டலி அந்த ஃபெட்டிக்ல இருந்து வெளில வர மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்க ப்ராசஸுமே இன்னும் ஃபாஸ்டா போகும். அண்ட் இப்போ ஃபைனலா சீட் மீலா இருக்கட்டும் இல்ல சீட் டேவா இருக்கட்டும், ஸோ இதை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த சீட் மீலா இருக்கட்டும் இல்ல சீட் டேவா இருக்கட்டும், இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாம ஒரு மீல் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு ஸோ டே ஃபுல்லா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ இதுதான் சீட் டே ஆர் சீட் மீல்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் என்னோட கிளைண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் சீட் மீலுக்கு அலோவ் பண்ணுவேன். பட் அதுலயுமே நான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னா, நீங்க என்ன மீல் எடுக்க போறீங்கன்றத என்கிட்ட முன்னாடியே டெக்ஸ்ட் பண்ணிட்டு, ஸோ நீங்க அதை மட்டும் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஓவர் தி பீரியட் டைம் ஒருத்தவங்க டெபிசிட்ல இருக்காங்க, நல்ல கட்டிங்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க 1 or 2 ஹார்மோன்ஸ் லைக் இந்த ஹங்கர் ஹார்மோனா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் இந்த ஃபுல்னஸ் இண்டிகேட் பண்ற ஹார்மோனா இருக்கட்டும், இது எல்லாமே வீக்கா இருக்கும். ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க என்னதான் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ஃபுல்லா ஃபீல் ஆகாது. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங்கும் வராது. அட் தி எண்ட் வந்து அது ப்ராப்பரா போய் முடியாது. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறோம். ஓகே நீங்க என்னென்னலாம் சாப்பிடுற மாதிரி இருக்கீங்களோ அதெல்லாம் முன்னாடியே டெக்ஸ்ட் பண்ணிருங்க. ஸோ நீங்க அதை மட்டும் சாப்பிடுங்க. இது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் வைப்பேன். ஸோ அது ப்ராப்பரா போகும். நான் அந்த சீட் டேன்றது அதிக பேருக்கு சஜஸ்ட் பண்ணதில்ல. சில பேருக்கு பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயாவது வெளில போறப்போ அவங்களால ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, ஓகே நீங்க உங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டுங்க. பட் ஸ்டில் நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இந்த டயட் பிரேக்கோட மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா, நான் எப்பப்பெல்லாம் ஒருத்தவங்களுக்கு டயட் பிரேக் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் நல்லா ஃபாஸ்டா தான் போகுமே தவிர, இதனால அவங்க ப்ராசஸ் எங்கேயுமே அஃபெக்ட் ஆனதில்ல. அண்ட் இப்போ ஃபேட் லாஸ் பண்ற கிளைண்ட்ஸுக்குமே இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வெயிட் ஸ்டக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம இது மாதிரி விஷயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ அவங்க ப்ராசஸ் இன்னுமே ஃபாஸ்ட் ஆகும். என்னதான் அவங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டிருந்தாலுமே ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் அவங்க வெயிட் மூவிங் வந்து நல்லா ஃபாஸ்டாவே இருக்கும். ஸோ சில கிளைண்ட்ஸுமே கேட்டிருக்காங்க, நம்ம நிறைய சாப்பிட்டுமே எப்படி வெயிட் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படின்னு. இப்போ நீங்க கான்ஸ்டன்டா டயட்டை ஃபாலோ பண்றப்போ உங்க பாடி அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா ஃபேஸ் பண்ணும். ஸோ அதனால உங்க பாடி வாட்டர் அதிகமா ஹோல்ட் பண்ணிருக்கும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்பரா இருந்திருக்காது. ஸோ அதனால உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ்டா இருந்திருக்கும். ஒன்ஸ் இது மாதிரி டயட் பிரேக்ஸ்லாம் எடுத்தோன்னே அந்த ப்ராப்ளமா ரெக்டிஃபை ஆயிருக்கும். ஸோ அந்த வெயிட் ஸ்கேலுமே ரொம்ப லோவா காமிக்கும். ஸோ இந்த வீடியோ ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இன்னும் என் கூட கனெக்டடா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் இன்னுமே ஆக்டிவா இருப்பேன்.